யுஜிசி புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை திணிக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக குறிப்பிட்டார். ஹிந்தியை அல்ல, எத்தனை மொழிகளை திணித்தாலும் நம் தமிழ் அழிந்து விடாது. அன்னை தமிழ் மொழியை அழிக்க ஹிந்தி திணிக்கப்படுகிறது. எத்தனை மொழிகளை திணித்தாலும் தமிழ் அழியாது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மொழிப்போர் இன்னும் முடியவில்லை, இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை மூலம் மீண்டும் மும்மொழி கொள்கையை திணிக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக அவர் கூறினார். யுஜிசி புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்தி மொழிய எல்லா இடத்திலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திணிக்கிறாங்க. எப்படி சொல்றேன்னா, ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி தெரியும்னு சொல்றது. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கெல்லாம் இந்தியில பதில் அனுப்பப்படுகிறது. அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அறிக்கையில ஐஐடி ஐஏஎம்ல பயிற்று மொழியா இந்தி இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்குது. ஆக மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மொழி சிதைந்தால் இனம் சிதையும். இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும். பண்பாடு சிதைஞ்சால் நம்முடைய அடையாளம் போயிடும். அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்துடுவோம். தமிழன் என்ற தகுதியை இழந்தா நாம வாழ்ந்து பயனில்லை. எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும். அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைஞ்சு தமிழை காத்தாங்க. இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும்.